எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன மகனாக இருக்கிறாங்கன்னா நம்ம மேஜர் மதன்குமார் அவர்கள். காரணம், தேசியத்தை இந்த மண்ணில சரியாக சொல்பவர்கள் ரொம்ப குறைவான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் மேஜர் மதன்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு புத்தகமாக நாம் கண் முன்னால் இதை கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் நிறைய புத்தகங்களும் நிறைய சேவையும் தமிழக மக்களுக்கு மேஜர் மதன்குமார் அவர்கள் மூலமாக தேவைப்படுகிறது. இதோட நிற்காம இன்னைக்கு மேடையிலேயே அடுத்தது அறிமுகப்படுத்திட்டார். 35 எபிசோடு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல எப்படி ட்ரைனிங்ல இருந்து எது நடக்குது, சோல்ஜர்ஸ் எப்படி உள்ள வாழ்றாங்க, அவங்க மனநிலை என்ன, எந்த ஸ்பிரிட்டோடு நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு 35 எபிசோட் ஒரு சனி ஞாயிறும் வரும் பொழுது நிச்சயமா எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்தியன் ஆர்மியை பற்றி, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அக்னி வீரராக உள்ள, அதன் பிறகு மறுபடியும் இந்திரகுமார் குஜ்ரால் அவர்கள் பிரதமர் வரும் பொழுது மறுபடியும் கலாம் ஐயா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, என்ன செய்யணும். அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் நம்முடைய பிரதமராக 13 நாட்கள் வந்த பொழுது கலாம் ஐயாட்ட சொல்றாங்க, நம்ம பட்டாசு வெடிக்க தயாராகணும், பட்டாசு ரெடி பண்ணுங்க அப்படின்னு. மறுபடியும் வாஜ்பேயி அவர்கள் 13 நாட்களுக்கு பிறகு பிரதமர் நாற்காலியிலிருந்து இறங்கிய பிறகு மறுபடியும் பிரதமர்கள் மாறி மறுபடியும் வாஜ்பேயி அவர்கள் 13 மாதம் பிரதமராக வரும் பொழுது கலாம் ஐயாவுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கிறாங்க, நாம போக்ரான்ல இந்த அணுகுண்டு சோதனையை நடத்தியாக வேண்டும் என்று. ஏன்னா நம்ம அணுகுண்டு சோதனை நடத்துறதுக்கு முன்னாடி நாள் பாகிஸ்தான் ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு கௌரி மிசைல் லான்ச் பண்ணி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அது உடனடியா தயாரிக்கணும், உடனடியா லான்ச் பண்ணணும், அமெரிக்காவுக்கு தெரியாம லான்ச் பண்ணணும். போக்ரான் மேல 2 சேட்டலைட் அமெரிக்காக்கார கொண்டு வந்து பொசிஷன் பண்ணிருக்கான். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணாக்க உடனடியா நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய கையை முடக்குவதற்கான முயற்சியை அமெரிக்கா எடுக்கும் பொழுது கலாம் ஐயா யாருக்கும் தெரியாம எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம, ஏன்னா கம்யூனிகேஷனை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அந்த போக்ரான் டெஸ்ட் நடக்குது. அப்ப அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரஜேஷ் மிஸ்ரா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு போன் கால் வருது. அதை வாஜ்பேயி அவர்கள் எடுக்கும் பொழுது கலாம் ஐயா சொல்றாங்க, ஆபரேஷன் சக்சஸ் என்று சொல்லுகின்றார். எதற்காக நான் சொல்றேன்னாங்க, இன்னைக்கு நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா இது பல மனிதர்களுடைய கடுமையான உழைப்பு காலமாக இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஆரம்பித்து மிக முக்கியமாக அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் எந்த ரிஸ்கா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம். அதன் பிறகு அமெரிக்கா நம்ம மீது பொருளாதார தடையை போட்ட பொழுது கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம துணை இருக்கும்னா நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாம் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை நான் சொல்றேன். 1980 ஆரம்பிச்சு 98 வரை தன்னுடைய வாழ்க்கையை இந்த பகுதியில கொண்டு வந்தார். அதனால் கலாம் ஐயா அவர்கள், அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு யாரு முன்னுரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாகவே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனலுடைய சேர்பர்சன் டாக்டர் ஏபிஜே ஐஎம் நசீமா மரக்கையன் அவங்க இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. அதனால ஒரு கலாம் ஐயா குடும்பத்திலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் அன்டோல்ட் ஸ்டோரி இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியது இதைவிட சிறப்பு என்று நான் சொல்ல முடியாது. இதைவிட சிறப்பாக எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கலாம் ஐயா குடும்பத்திலிருந்து முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்துல நாம் ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம சண்டை போட்டிருக்கோம், பாகிஸ்தானோட ஆபரேஷன் சிந்தூர் சண்டை போட்டிருக்கோம்னா சாதாரணமா போடலீங்க. நம்ம கிட்ட அவ்வளவு பொருளாதார வலிமை நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு மொத்த செலவு மட்டுமே அசெட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம செய்த மொத்த செலவு இன்னைக்கு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா $408 மில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூர். இன்னைக்கு இந்தியா 4.1 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பெரிய நாடு. நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஃபுல்லி 4-7% ஆபரேஷன் சிந்தூருக்கு செலவு பண்ணிருக்கோம். எதற்காக அதை சொல்றாங்க, ஒரு நாடு பொருளாதாரத்துல மேலே சென்றாலும் மட்டும்தான் நம்முடைய ஆர்ம்டு போர்சஸ்க்கு அந்த நாடு துணை இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்க முடியும், தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்க முடியும். எதை பற்றி யோசிக்காம எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் கூட அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய நாடு பார்த்திருக்கு. இன்னைக்கு நாம 4.1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இதே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா மொத்த பொருளாதாரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா $375 பில்லியன். அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷனோட அளவுதான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மொத்த பொருளாதாரம். ஆனால் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு காரணத்திற்கும் ஒரு 25 பைசா நாணய காசும் 500 ரூபாய் நோட்டும் பக்கத்துல வச்சதுக்கு சம்பந்தம். ஆனாலும் பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு தனி நாடு கிடையாது. ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் சைனாவில இருந்து வாங்குறாங்க, பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் டர்க்கியில இருந்து வாங்குறாங்க. இன்னைக்கு சைனாவோ டர்க்கியோ இந்த புத்தகத்துல மேஜர் மதன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, டர்க்கியோ சைனாவோ அவங்க தயாரிச்ச பொருள் எல்லாம்
அது வெடிக்குதா வெடிக்கலையான பாகிஸ்தான் மூலமா சோதனை ஓட்டம் போடுவதற்காக தான் அவங்க பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. 25 பைசா நாணயம் ஒரு பக்கமும் 500 ரூபாய் நோட்டு ஒரு பக்கமும், அப்படித்தான் அந்த சண்டை. ஆனாலும் நாம் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நாம் பாகிஸ்தானுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் பாகிஸ்தானுக்கு டோட்டலா நம்ம சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இன்றைய மதிப்பின்படி 14,500 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜா இருக்கலாம், தளவாடங்கள் திரும்ப ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம், ஃபைட்டர் ஜெட்ஸ் கீழே விழுந்ததா இருக்கலாம், அவங்களுடைய பேஸ் டேமேஜா இருக்கலாம். இந்தியாவுக்கான மொத்த செலவு $408 மில்லியன் என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. பாகிஸ்தானுக்கான மொத்த செலவு $1.5 பில்லியன். எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். மேஜர் மதன் குமார் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இந்த கினட்டிக் ரெஸ்பான்ஸ்ல, அதாவது ஒரு எனிமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்பது ஒரு அறைக்கு ஒரு அறை இல்ல, ஒரு அறைக்கு 4 அறை கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா அடுத்த முறை இது போன்ற ஒரு விபரீதமான விளையாட்டுல அவங்க இறங்கக்கூடாது என்பதற்காக கினட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதையும் மேஜர் மதன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். ஓரடிக்கு ஓரடி திரும்பி வருவான், ஓரடிக்கு 2 அடி திரும்பி வரலாம். ஆனா ஓரடிக்கு 4 அடி கொடுத்ததன் மூலமாக இன்னொரு முறை பாகிஸ்தான் இதை முயற்சி செய்தால் விபரீதம் மிக மோசமாக இருக்கும் என்பதற்கான நம்முடைய ஆபரேஷன் சிந்தூரினுடைய டோட்டல் ஆக்ஷன் பிளான் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு படி மேல போனீங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இதையும் மேஜர் மதன் அவர்கள் மிகச் சிறப்பாக இதை கொண்டு வந்திருக்கின்றார். நம்ம யூஸ் பண்ண ராணுவ தளவாடங்கள் எல்லாமே மேட் இன் இந்தியா, எல்லாமே நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை போன்றவர்கள் DRDOல அவங்க போட்ட அந்த பவுண்டேஷனல் டாக்டரின், இன்னைக்கு நாம சொந்தமா நம்முடைய தளவாடங்களை உற்பத்தி செய்யும் அளவுக்கு வந்திருக்கின்றோம். நீங்க பாருங்க, நம்முடைய மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு ரெசல்யூட்டான ஒரு டிஃபென்ஸ். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க 2014 இருந்து நாட்டினுடைய செக்யூரிட்டி காம்ப்ரமைஸுக்கு எந்த இடத்திலும் கூட எங்கேயும் ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கல. அது ஒரு இடத்தையும் அங்கே நடக்கும் பொழுது உடனுக்குடனாக பதிலடி. இன்னைக்கு 2022 பினான்சியல் இயர் 2022 டோட்டல் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பாருங்க 12,000 கோடி, 23 15,000 கோடி, 24 21,000 கோடி, 25 23,000 கோடி, அப்படியே வளருது. ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 23,000 கோடியிலிருந்து 38,000 கோடிக்கு போகுது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்முடைய ராணுவ தளவாடங்களை உலக நாடுகள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்முடைய பிரம்மோஸ் வியட்நாம் வாங்குறாங்க, இந்தோனேஷியா வாங்குறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 95% இன்கிரிப்ஷன் ரேட், அத பல சமய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதை வாங்குறாங்க. அதே போல லாய்டரிங் முனிஷன், நேத்ராவுடைய ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், பல நாடுகள் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை பண்றாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் எதிரிக்கு நாம் பதிலடி மட்டும் கொடுக்கல, நம்ம நாட்டினுடைய ராணுவ தளவாட உற்பத்தியினுடைய திறன், குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ரா எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம், அதையும் கூட உலக நாடுகளுக்கு இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது என்பதையும் கூட இந்த புத்தகத்துல, அதான் இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்சதுங்க, இட்ஸ் எ கம்ப்ளீட் காம்பண்டியம். என்னைக்கு பெகல்காம்ல ஆரம்பிச்சது, ஏன் நடந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் யாரு, லஷ்கர்-இ தொய்பால இருந்து ஏன் அதை செஞ்சா, அவனுடைய நோக்கம் என்ன, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் செஞ்சா, முதல் நாள் என்ன நடந்தது, நம்முடைய தாக்குதல் என்ன, பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் என்ன, 2வது நாள் 3வது நாள் 13 நாட்கள் போறாங்க. அதன் பிறகு phase 2 வர்றாங்க. அதன் பிறகு நம்முடைய ராணுவ தளவாட உற்பத்தி அந்த மையங்களை சுட்டிக்காட்டி மேஜர் மதன் அவர்கள் இருக்கின்றார். அதனாலதான் நான் சொன்னேன், இது ஒரு கம்ப்ளீட் புக் என்று சொன்னேன். எல்லா விஷயங்களையும் கூட முழுமையாக அதில் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த புத்தகத்துல மேஜர் மதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள். சாப்டர் 1 30ஆம் பக்கத்துல பல்ஸ் ஆஃப் a wounded nation சொல்றாங்க. எப்படி பெகல்காம் நடந்து அப்பாவி பொதுமக்கள் பெகல்காம்ல இறந்தாங்களோ, எங்க அப்பாவி பொதுமக்கள் எல்லோரும் புகைப்படங்கள் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்காக உயிர் நீத்த வீரர்களுடைய புகைப்படம் எல்லாம் அஞ்சலி செலுத்தி இருக்கு. அதுல சொல்றாங்க, பெகல்காம் நடந்து முடிந்த பிறகு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிறைய மாஸ்க் அவங்களுடைய ஃப்ரைடே செர்மன்ல அங்க இருக்கக்கூடிய முஃப்டிஸ், அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பேசினாங்கன்னா, யார் ஒருவன் அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாவுக்கு எதிரானவன் மட்டும்தான். அதனால காஷ்மீர்ல அப்பாவி பொதுமக்களை கொன்றுவிட்டு ஜிஹாத் என்று சொன்னால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று காஷ்மீர்ல எத்தனையோ மசூதியில அவர்கள் பேசியது பற்றியும் கூட நம்முடைய மேஜர் மதன் அவர்கள் இந்த புத்தகத்துல சுட்டி காட்டியிருக்கின்றார்.